Hello guys, welcome back to the channel. So இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க so that என்னோட சேனல்ல புதுசா வீடியோ அப்லோட் பண்ணா அப்படினா அது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் and helpful ஆகும், funful ஆகும் நம்புறேங்க. So வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலி இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோ சொல்லியிருப்போங்க. நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரி கம்ப்ளைண்ட் வச்சு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த பேட்டரி கம்ப்ளைண்ட்டை போன வீடியோவில் அரெஸ்ட் பண்ணிட்டோங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா காயில் அண்ட் ரெகுலேட்டர் ரெண்டுமே மாற்றிட்டோம். ஸோ அதனால் இப்போ அந்த பிரச்சனை இல்லைங்க. அதாவது மெக்கானிக் என்ன சொன்னாங்கன்னா ஒரு ஃபியூ 100 கிலோமீட்டர் ஓட்டி பாடுங்க ப்ரோ, அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம ரேடியேட்டரை செக் பண்ணலாம். ஏன்னா இது ஓகேயா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இல்லை அப்படின்னா நம்ம வயரிங் செக் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் ப்ளஸே ஓட்டிட்டாங்க. ஸோ இப்போ வர எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அண்ட் அந்த காயில் எதுக்கு போயிடுச்சுன்னு சொல்லி இப்போ வர இந்த கிளியர் கட்டாக ஒரு ஐடியா இல்லைங்க. ஸோ ஓல்டானனால போயிடுச்சா என்னன்னு தெரியல. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரேடியேட்டர் ஸோ ஹீட் ஆகுதுல, வண்டிக்கு ரொம்ப ஹீட் ஆகுது. ஸோ அதை சேஞ்ச் பண்ணதுக்காக போயிட்டுருக்கோங்க. ஸோ ரேடியேட்டர் அண்ட் சில காம்பவுண்ட்ஸ்லாம் மாற்ற வேண்டியது இருக்குது. ஏன்னா இன்ஜின் ப்ரெஷர் சென்சார்லாம் மாற்றணுங்க. ஏன்னா அந்த ப்ரெஷர் சென்சார் ப்ராப்ளம் இருந்தால் கூட இந்த மாதிரி ஹீட் ஆகுது வாய்ப்பு இருக்குதுங்க. ஸோ அதனால் அதையும் மாற்றிடலாம், ரேடியேட்டர் மாற்றிடலாம் சொல்லி தான் கொண்டு விட போகிறேன் இப்போது. ஸோ நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் எதுக்காக போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு. ஸோ டைம் ஆகிடுச்சுங்க, கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. அதனால் ரேடியேட்டர் வச்சு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் ரேடியேட்டர் நம்ம மாற்ற போகிறோம். அண்டு சிலர் சொல்லுவாங்க அந்த ரேடியேட்டர் கார்டு போட்டால் உடையாது ப்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ரேடியேட்டர் கார்டு போட்டால் அதுக்கு என்ன பிரச்சனை வரும்னு சொல்லி பார்க்கலாமா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் கார்டு நம்மளுக்கு ஹோல்ஸ்லாம் பெருசாக இருக்கும். ஸோ பெரிய ஹோல்ஸ் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி போட்டிருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த கல் அடிச்சது அப்படின்னா நிச்சயம் படந்தாங்க செய்யும். அதே நேரம் ரொம்பவே மைன்யூட்டான ஹோல்ஸ் இருக்கும். அதாவது அந்த காற்று போகிறதுக்கு ரொம்ப மைனிட்டான ஹோல்ஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கல் அடித்து போகாது அண்ட் ஹீட்டையும் ரெடியூஸ் பண்ணாதுங்க. எதுக்கான்னு பார்த்தீங்கன்னா வெளியே உள்ள காற்று நம்ம பட்டால் அது கூலாகி உள்ளே போகும். பட் அதுவே காற்று படலை இழுக்கிறது கஷ்டப்படுது அப்படின்னா ரேடியேட்டரோட ஃபேன் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க. அண்ட் அந்த மாதிரி ரேடியேட்டர் ஃபேன் மட்டும் போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு ரேடியேட்டர் ஃபேன் மட்டும் தனியாக சில இடத்துல சில வண்டியில் கிடைக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் வண்டி பார்த்தீங்கன்னா மொத்தம் செட்டாக மாற்றின மாதிரி தான் இருக்கும். ஸோ செட்டாக மாற்றினா கிட்டத்தட்ட 4000 கிட்ட வந்துடுங்க நம்மளுக்கு. அண்ட் நம்மளுக்கும் அதே ரேட் தான் வரப்போகுது. ஸோ ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஓல்டு மாதிரி ஆயிரும். ஸோ பழைய மாதிரி ஆயிரும். அண்ட் நம்ம அந்த ஆரஞ்ச் கலர் லைட் இதை நம்ம அந்த வார்னிங் இன்ஜின் வார்னிங் லைட் சொல்லுவாங்க, அது நம்மளுக்கு எரிஞ்சிட்டே இருக்குது. அது காரணம் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் தாங்க. ஸோ இன்ஜின் ஆயில் ப்ரெஷர் சென்சார்னால் போயிடுச்சு, அதனால தான் அது காட்டிக்கிட்டே இருக்குதுங்க. ஸோ இதெல்லாம் மொத்தமாக சேஞ்ச் பண்ணதுக்காக நம்ம வண்டியை விட போனோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வண்டி வந்ததுக்கப்புறம் சின்ன மாடிஃபிகேஷன் வர ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா வண்டி மாட்டினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி மாட்ட போகிறோங்க. ஸோ நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா ப்ராப்ளம்ஸும் சால்வ் ஆகிடுச்சிங்க. இது வரைக்கும் நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் சொல்லியிருப்போம். நம்ம வண்டியில் புலம்பாத நாளே கிடையாது. ஏன்னா அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அண்ட் அவ்வளோ செலவழிச்சிருக்கோங்க. கிட்டத்தட்ட 2+ lakhs செலவழிச்சிட்டோம் சொல்லலாங்க. அவ்வளோ செலவழிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஓகே நம்ம எல்லாம் சரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி தோணிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ லாஸ்ட்டாக நம்ம இதை மட்டும் சரி பண்ண போகிறோம். ஸோ ரேடியேட்டர் மட்டும் சரி பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே சரியான மாதிரி தான் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம ரெகுலர் சர்வீஸ் ஸோ ஆயில் சர்வீஸ் மட்டும் விட்டால் போதுங்க. ஸோ மெக்கானிக் ஷெட்டு பக்கத்தில் வந்துட்டோங்க. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவும் போல் விடுறதாங்க. ஸோ அதே இடத்துல விட போகிறோம். ஏன்னா ஏற்கனவே நம்ம அவர்கிட்ட நம்ம ரேடியேட்டர் மாற்றதுக்காக அமௌண்ட் கொடுத்து வச்சுருந்தோம். ஏன்னா ரேடியேட்டர் அப்போ கிடைக்கல நம்மளுக்கு. அதனால் அவர்கிட்ட சொல்லியிருந்தோம் ப்ரோ எனக்கு இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி தாங்க சொல்லியிருந்தோம். அவர் ஓகே நான் வாங்கிட்டு கூப்பிட்றேன் சொன்னாங்க. இப்போ நம்ம வாங்கிட்டேன் ப்ரோ விடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் கொண்டு போயிட்டுருக்கேன் வண்டியை. ஸோ விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரிட்டர்ன் நடராஜ சர்வீஸ் தாங்க, வீட்டுக்கு நடந்து தான் போக போகிறோம். அண்ட் இந்த வண்டி பார்த்திங்கன்னா சரி பண்ணி ஸோ அவங்க டைம் கேட்டுருக்காங்க. 1 வீக்காக எனக்கு டைம் வேணும். ஏன்னா நான் சரி பண்ணிவிட்டு அண்ட் அந்த அடைச்சி ஓடுமா சார், பெட்ரோல் அடைச்சி ஓடுதா ஸோ அந்த மாதிரி அடைச்சி ஓடுதா ஸோ அதையும் சரி பண்ணி தந்துடுறேன். எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சு தான் வண்டி தரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் 1 வீக் நம்ம கையில் வண்டி இருக்க போது இல்லைங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம வண்டி எடுத்ததுக்கப்புறம் நான் அடுத்த வீடியோ போடுறேன். ஸோ அண்டில் தென் இஸ் பாய் ஃப்ரம் JB Wheels. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.